அதாவது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதே மாரி தான் சசிகலா வகைறாவும். தினகரன் திமுகலே இல்ல. அதிமுகலே இல்ல. அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். இன்ஃபாக்ட் ஓபிஎஸ் 2022 ஜூலைல அவர் நீக்கின பிறகு, உடனே கட்சி ஆரம்பிச்சு போயிருந்தாருன்னா, இன்னைக்கு ஓபிஎஸோட அரசியல் வேற. அவர் வந்து மதிக்கப்படக்கூடிய, தேடப்படக்கூடிய தலைவரா இருந்திருப்பார். கடைசி வரைக்கும் கோர்ட்ல போய் 15, 20 கேஸ போட்டு ஆடுனதோட விளைவு, இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. கோர்ட்டுக்கு போம்போதே புத்தியில ஒரு விஷயம் உரைச்சிருக்கணும். சரி, இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, எதுக்கு சொல்லி எடுத்துக்கிறாரு நம்மள. அதுக்கப்புறம் உள்ள வச்சு கம்ப்ளீட்டா ஓரம் கட்டுவாங்க. ஒவ்வொரு தடவையும் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ முடியாது. இந்த எவன் குடுத்த ஐடியான்னு தெரியல ஹை கோர்ட்டுக்கு போகணுன்றது. எல்லாமே ராங் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. 2வது அவரு செலவு பண்ண மாட்டாருன்றாங்க ஓபிஎஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து யா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க. அதாவது வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு தான். அதுல சந்தேகமே கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம நல்லது, கெட்டதுன்னு அவுட்சைடர்ஸ் கேனாட் டிக்டேட் டெர்ம்ஸ். அவரு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா உள்ள வந்தா, தன்னுடைய பொசிஷன் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்டர்மைன் ஆயிடும்னு உண்மையிலேயே நினைக்கிறார். ஆமா. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சீரியஸ் ஃபியர். மத்தவங்கள சேர்த்துக்கிறதுக்கும், அவர சேர்த்துக்கிறதுக்குமான விஷயம் வந்து, அவங்க எப்பயுமே வந்து தேர் வெயிட்டிங் ஃபார் தேர் ப்ரை. அவங்க விட மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த அந்த ஒரு எப்படி 2 மாத காலம் வந்து சசிகலா, தினகரன் டீம் தான் ஆண்டுது தமிழ்நாட்டையே.